ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து போகலாம். பேசிக்லேருந்து போனால் மட்டும்தான் நமக்கு வெயிட் லாஸோட இது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். என்ன தான் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் வாக்கிங் போனாலும் என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்து ரெடியூஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயினும் ஆகாது, இருக்கிற வெயிட் குறையிறதுக்கு மோரோவர் சான்சஸ் இருக்குது. மந்த்லி கம்பல்சரி ஹெல்தி வெயிட்லெஸ்ஸாக 3 kgனாச்சும் அட்லீஸ்ட் குறையும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம இப்போ டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அதில் ஒயிட் சுகர் சேர்த்துக்கக்கூடாது, ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 ஸ்பூன் ஆர் ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோ மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர ஒயிட் சுகரை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ப்ரௌன் சுகர் எனக்கு சுகர் சாப்பிட்டே ஆகணும், டீ காஃபியில் எடுத்துக்கிட்டே ஆகணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இந்த ரெண்டுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் ரிலேட்டடாக எதுவும் வேண்டாம், ப்ளஸ் டீ காஃபியுமே எடுத்துக்கக்கூடாது. அதை எடுத்துக்காமல் கொஞ்சம் சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி சீக்கிரம் ரிசல்ட் பார்க்கலாம். செகண்ட் திங் வந்து அந்த ஒயிட் ரிலேட்டடாக மற்றதெல்லாம் என்னென்னு சொன்னோன்னா, இப்போது மைதாலாம் ஒயிட்டு ஒயிட் ரைஸ் கார்போஹைட்ரேட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 3 வேளையுமே எல்லா வீட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, சில வீட்டில் வந்து மார்னிங் வந்து இட்லி தோசை, மத்தியானம் வந்து ரைஸு, திரும்ப நைட்டு வந்து டிஃபன், அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்லேயே வாழ்ந்துட்டுருப்போம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நார்மல் சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மாடரேஷன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடாமல் நார்மலாகவே வெயிட்டு குறையும். ஒரு வேளைனாச்சும் ஏதாவது கோதுமை, ராகி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்க பாருங்கள். ராகி கஞ்சி, ராகி கூழ் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்க பாருங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். நம்ம எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுட்டு இருக்கிற எதுவுமே வந்து இப்போ சாப்பிடுவோம். நம்ம கடையிலலாம் போயிட்டு நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிட்றது, அதில் வந்து எண்ணெய் அப்படியே மிதக்கும். அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் கம்பல்சரி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஆயில் இப்போ நம்ம வீட்டில் குக் பண்ணுறதை விட கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஆயிலை டோட்டலாகவே கடையிலையாக இருக்கட்டும் இல்லை வீட்லேயா இருக்கட்டும் டோட்டலி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஆயில் ஃபுட் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒயிட் சால்ட், இப்போ ஒயிட்டுனா அது எல்லாமே சேர்ந்து வரும். ஒயிட் சால்ட்டுக்கு பதிலாக ப்ரௌன் சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ தைராய்டு இருக்கிறவங்க கம்பல்சரி ஒயிட் சால்ட் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அயோடின் இருக்குது. அதர்வைஸ் இப்போது ஒயிட் சால்ட்டு மற்றவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு வேலை வந்து ஒரு வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கம்பல்சரி ஒரு நாளைக்கு எல்லாம் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோமான்னு நீங்கள் வந்து உங்களை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படியுமே வந்து நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடிட்டே இருப்போம். நம்ம வந்து தண்ணி குடிச்சோமா எப்பயாச்சும் தாகம் எடுத்தாமல் வரைக்கும் 1 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிச்சா போதும். அப்படி இருக்காம கொஞ்சம் சின்ன சின்ன எஃபோர்ட் தான். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கம்பல்சரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் குடிக்கிறோம். இது காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து உடம்பு எந்த டைமும் கூலிங்காக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து வாட்டர் நல்லா எடுத்துக்கணும். 3 லிட்டர்லாம் வந்து கம்மி தான் ஹீட் பாடிக்கலாம். 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். என் உடம்புல ஹீட் பாடி தான். நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், எவ்வளோ குடிக்கிறேன்லாம் தெரியாது, ஆனால் குடிச்சிட்டே இருப்பேன். கொஞ்சமாவது உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை ஒரு ரெகுலராகவே ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து நைட் டைமில் வந்து கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போது லஞ்ச் டைம்லலாம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய சுண்டல், கருப்பு சுண்டல் இருக்குது, வெள்ளை சுண்டல் இருக்குது, எவ்வளோ வெரைட்டி இருக்குது அதுலேயே. அதை வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைய இன்டேக் எடுத்துக்க பாருங்கள். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து ஃபேட்டை வந்து முழுக்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும்.
அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டு இந்த ஒயிட் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்காகவே ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து போக போக உங்களுக்கு வந்து உங்களுக்கே அது அந்த 1 மந்த்லேயே உங்கள் உடம்பு வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ்னாச்சும் கண்டிப்பாக தெரியும். அப்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட்டு செக் பண்ணுங்கள், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கரெக்டாக இதை 1 மந்த் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப வெயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 2 கேஜி 3 கேஜி குறைஞ்சிருக்கும். இதுக்கு வந்து எந்த டயட்டோ ஃபாஸ்டிங்கோ வாட்டர் ஃபாஸ்டிங்கோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோ எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக டே பை டே யூஸ் பண்ணுற சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சில விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ராகி, கம்பங்கூழ் அந்த மாதிரி அது ரிலேட்டடாக இருக்க தோசை, ராகி தோசை, கம்பு தோசை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே, ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கர்ப்பப்பைக்கும் ஸ்ட்ராங் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி கருப்பு உளுந்து நல்லா எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தெல்லாம் வந்து அதிலலாம் இருக்க விஷயம் வந்து மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணாலே கருப்பு உளுந்து கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே வந்து கர்ப்பப்பையை வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நான் ஊற வச்சு அந்த மாதிரி குடித்தேன். அது நான் எப்படி குடித்தேன், அது எதனால் எவ்வளோ யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அது தனி வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 3 கேஜி குறைஞ்சிடலாம். இன்னும் வந்து நான் இப்போ வந்து நம்ம பிஎம்ஐ ரிலேட்டடாகவும் நான் தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற வீடியோவை விட இப்போ நம்ம 10 கேஜி குறைக்கணும், 5 கேஜி குறைக்கணும், இல்லை 20 கேஜி குறைக்கணும்னா அதுக்கு கம்பல்சரி வந்து நம்ம சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் பேசிக்காக சில விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலே ஒயிட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காக அவாய்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் அடுத்தடுத்து வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து இந்த 1 மந்த்து இதை ஃபாலோ பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம சில விஷயத்த ஃபாலோ பண்ணணுன்னாக்க வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்லேருந்து டயட்னா நான் வந்து எப்பயுமே வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து அப்படி டயட் இருக்கும். நம்ம கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சாப்பிடாமல் இருந்து இப்போ 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து கேட்கவும் கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ராங். அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. நார்மலாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்றது மட்டும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்க தயவு செஞ்சு அந்த ஒரு மைண்டில் இருந்தால் தயவு செஞ்சு அதுலேருந்து வெளில வந்துடுங்க. ஏன்னா அதுவே நாளைக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து எல்லாம் டோட்டலாகவே அதை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் மற்றவங்க சொல்கிறாங்க, இப்போ நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மற்றபடி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணலாம். இப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வெயிட் லாஸ் ட்ரை பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் மீன்ஸ் அது எப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்து அந்த வெயிட் லாஸை ட்ரை பண்ணாதீங்க. நார்மலாக எப்படியெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு எவ்வளோ இந்த குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் வர வீடியோஸில் வந்து எப்படியெல்லாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், எந்தெந்த வகையான ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி டயட்டு எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகும், எதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டே பை டே நான் அடுத்து வந்து வீடியோவில் எல்லாமே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக டயட் பற்றி நான் போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக வந்து டவுட்டெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.